வேதத்தில் காலும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, मेरे प्रेमी पिता परमेश्वर, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். यीशु मसीह के नाम से हम आपको निहालते हैं. இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். आज के दिनों में आप हमारे सम्मुख उपस्थित हैं. இப்பொழுது உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். अभी हम आपके पवित्र वचन को हम ध्यान करने जा रहे हैं. பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் எங்களோடும் இடைபடுவீராக. पवित्र आत्मा मेरे साथ रहकर मुझे चलाइएगा. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, मनुष्य केवल रोटी से ही नहीं, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற लेकिन परमेश्वर के वचन से जो ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் हर एक वचनों के द्वारा वो जीवित रहेगा என்று எழுதியிருக்கிற உம்முடைய வசனத்தின்படி प्रकार वचन में लिखा हुआ है. எங்களை பிழைப்பூட்டி அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். आप हमें इससे तृप्त करके भेजेंगे. எங்களை இந்த பகுதி கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றும். इन जो लोगों की जो आवश्यकता है उसको पूर्ति करना है. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். सिर्फ आपका नाम की महिमा होने पाए. இயேசுவின் ரத்தம் ஜெயம். यीशु के लहू के नाम से. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं. धन्यवाद. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर की महिमा होने पाए. இந்த நாளிலே உங்களோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். आपके बीच में मैं उपस्थित इसके लिए मैं धन्यवाद देता हूं. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? வலது கரத்தை कितने உயர்த்தி लोग खुश हैं? நல்ல அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. हालेलुया बोले. சத்தம் கேட்கல, சத்தமா. और जोर से बोले, आवाज सुनना. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். परमेश्वर बहुत अच्छे हैं. இந்த நாளிலும் इस दिनों में தேவ சமூகத்தில் வந்திருக்கிறார். परमेश्वर के सम्मुख जो நம்மோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். परमेश्वर हमसे बातचीत करना चाहते हैं. லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 13வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் 13वां अध्याय उसके 10वें वचन को यदि हम पढ़ेंगे तो அங்க இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर इस प्रकार लिखा हुआ है. இயேசு ஒரு ஓய்வு நாளிலே ஒரு தேவாலயத்திலே உபதேசித்துக் கொண்டிருந்தார். परमेश्वर पिता एक आराधना भवन में परमेश्वर के भवन में वो प्रचार कर रहे थे. எடுத்தீங்களா? உங்க பைபிள் வாசிங்க பார்க்கலாம். सबने अपने वचन को बाइबल को खोल लिए हैं. लूका रचित सुसमाचार उसका 13वां अध्याय 10वां. सप्त के दिन वो एक आराधनालय में उपदेश कर रहा था. हालेलुया. हालेलुया. ஓய்வு நாளிலே ஆண்டவர் இயேசு தேவாலயத்திலே இருந்தார். शबत के दिन परमेश्वर भवन में रहे. परमेश्वर ஏன் அவர் ஓய்வு நாளிலே ஆலயத்தில் இருக்கணும்? क्यों शबत के दिन हमें आराधनालय में उपस्थित होना है? ஓய்வு நாள் ஆண்டவருக்கு என உருவாக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि शबत का दिन परमेश्वर के द्वारा रचा हुआ है. இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் எல்லாரும் इस शबत के इस आराधनालय में தேவாலயத்தில் இருக்க வேண்டும் என்பதை परमेश्वर रविवार के दिन हमें आराधनालय में उपस्थित होना चाहिए. உறுதிப்படுத்தும்படியாக கன்ஃபார்ம் मैंने उन्होंने निश्चित किया है. இயேசு முன் உதாரணமாக ये परमेश्वर हमारे लिए एक उदाहरण के रूप में அவர் தேவாலயத்தில் இருந்தார். वो आराधनालय में उपस्थित थे. அல்லேலூயா. हालेलुया. கவனிக்கிறீங்களா? क्या आप मेरे ऊपर ध्यान दे रहे हैं? இரண்டாவது ஏன் அந்த தேவாலயத்துக்கு அவர் போகணும்? क्यों उन्होंने आराधना भवन में गए? அந்த அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா अगले वचन को पढ़ेंगे 11वां. அந்த தேவாலயத்துல
उस भवन में ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவியை உடைய ஒரு சகோதரி இருந்தால், क्योंकि उस आराधनालय में एक दुर्बल दुष्ट आत्मा से ग्रसित एक स्त्री थी। யாராவது ஒரு வாசி இதில் वहाँ एक स्त्री थी हाँ। जिसे 18 वर्ष से एक दुर्बल करने वाली दुष्टात्मा लगी थी ஆ, और वो कुबड़ी हो गई थी और किसी रीति से सीधी नहीं हो सकती थी। ரைட், அல்லேலூயா. हालेलुया। ஆமா, அவர் தேவாலயத்துக்கு போனதின் நோக்கம் எல்லாரும் தேவாலயம் போக வேண்டும் என்பதாக இருந்தாலும், वो उसका आराधनालय में जाना और ना जाने का एक कारण, அவர் போன நோக்கம் उसका जाने का एक उद्देश्य था அந்த சகோதரியை சந்திக்கும்படியாக தான். परमेश्वर का मन देवालय आराधना में जाना कि वो ஆராதனை देखे। ஆராதனை செய்கிற கூட்டத்தின் மத்தியில आराधना करने वाली जनता के बीच में ஒரு பலவீனப்படுத்த ஆவியுடைய சகோதரியும் இருந்தால், एक दुर्बल दुष्ट आत्मा से ग्रसित एक महिला भी थी। ஆராதனை பண்ற இடத்துல இருக்க கூடாது, துஷ்டாத்மா இல்ல, आराधना करना हमें नहीं रोकना चाहिए, ஆனா अங்க இருந்தாங்க. क्योंकि आराधना करने के बीच में उसमें दुष्ट आत्मा அவர்களை சந்திக்கும்படி தான் இயேசு போனார். लेकिन परमेश्वर ने उससे मुलाकात करने के लिए गए। இன்னைக்கு உங்களை சந்திக்கும்படி இயேசு இங்க வந்திருக்கிறார். इसलिए परमेश्वर भी आज आपसे मुलाकात करने நீங்க के लिए யார் யார் எந்தெந்த उपस्थित है। பலவீனத்தின் ஆவியினால் இருக்கிறீங்கன்னு தெரியாது, எனக்கு தெரியாது, मुझे नहीं मालूम है यहाँ पर आप लोग किस किस समस्या से ஆனா ग्रसित हैं, இயேசுவுக்கு தெரியும். लेकिन परमेश्वर को मालूम है। அதனால அந்த ஒரே சகோதரியை தேடி इसीलिए परमेश्वर ने एक स्त्री को ढूंढकर இயேசு அன்றைய தினம் அந்த ஆலயத்துக்கு போனார். उस दिन भी आराधनालय में वो उपस्थित हुए। இன்றைக்கு இயேசு இங்க வந்திருக்கிறார். आज प्रभु यहाँ पर उपस्थित हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், ஆண்டுடைய பிள்ளைகளுக்குள்ளே பலவீனப்படுத்த ஆவி வருமா? हमें प्रश्न आएगा कि क्या हम परमेश्वर के बच्चों के बीच में क्या ऐसे माने हमें कमजोर करने वाली आत्मा आ सकती है? யாருக்காவது அப்படி கேள்வி வருதா? क्या किसी को इस प्रकार का प्रश्न அவங்க आता சர்ச்சில் है? தான் இருக்கிறாங்க, वो लोग चर्च में भवन में ஆராதனை हैं, பண்றாங்க, वो आराधना करते हैं, ஆனா அங்க எப்படி இருக்கிறாங்க? लेकिन वहाँ पे कैसे हैं? பலவீனப்படுத்துகிற ஆவியை உடையவர்களா இருக்கிறாங்க. क्योंकि वो दुर्बलता से ग्रसित आत्मा उनके अंदर है। இதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம் அப்படின்னா, इसे हम ये करेंगे கொஞ்சம் பிகினிங் முன்னாடி நடந்த காரியத்துக்கு போகணும். हमें आगे वाली उसको देखना पड़ेगा। ஆண்டவர் இந்த உலகம் முழுவதும் சிருஷ்டித்தார். परमेश्वर ने सृष्टि की रचना की है, இந்த உலகத்தை ஆளும்படி மனிதர்களாகிய உங்களை என்னையும் சிருஷ்டித்தார். इस धरती को चलाने के लिए हमें और आपको बनाया। மனுஷரை தன்னோடு கூடவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். परमेश्वर ने मनुष्य को अपने बीच में रखने के लिए किया। டெய்லி மாலை நேரத்துல வந்து மனுஷனோடு உறவாடுவார். परमेश्वर रोज शाम को जाकर मनुष्य के बीच में जाते हैं। இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த பிசாசு ये सब देख रहा दुष्ट आत्मा। ஒரு நாள் தேவனிடத்திலிருந்து மனுஷனை பிரித்து விட்டான். तो शैतान ने मनुष्य को परमेश्वर से अलग करा। தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. इसी कारण मनुष्य और परमेश्वर के बीच का जो ये है वो तोड़ दिया गया। தேவனை போலவே தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன் இப்போது பிசாசுக்கு அடிமையாக்கப்பட்டான். परमेश्वर के स्वरूप बनाए गए हम लोगों के बीच में हम शैतान के इसमें चले गए। எல்லாருக்குள்ள அந்த பிசாசின் கிரியைகள் வர ஆரம்பித்தது. शैतान हम में से प्रत्येक के कार्य करना चालू किया। எல்லாரையும் பிசாசு ஆட்கொள்ள ஆரம்பித்தான். शैतान ने सबको हिला डाला। அவன் ஆட்கொண்டபடியினால தான் வியாதி. वो शैतान हमारे बीच होने के कारण हमें बीमारियां आती हैं। பிசாசு ஆட்கொண்டபடியினால தான் பலவீனம். शैतान हमारे संग आने के कारण हमें दुर्बलता आती है। பிசாசு ஆட்கொண்டபடியினால தான் கணவன் மனைவியிடையே பிரிவினை. शैतान हमारे बीच आने के कारण पति पत्नियों के बीच में வருமானம் பத்தல, हमें हमारी आय की माने जो भरपूरी नहीं होती, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, हमें कर्ज लेना पड़ता है, வாழ்க்கையில முன்னேற முடியாத சூழ்நிலை, हमारे जीवन में हम उन्नति नहीं कर पाते हैं। இதெல்லாம் பிசாசு கொடுக்குது. ये सब शैतान देता है। ஆண்டவர் மனுஷன் அப்படி படைக்கல, परमेश्वर ने தேவ சாயல்ல படைத்தார். हमें अपने स्वरूप में बनाया। மரணமே இல்லாத வாழ்க்கையை கொடுத்தார். मृत्यु भी नहीं ऐसे प्रकार का जीवन दिया था। பிசாசு அதை பறிக்கும்படியாக தான் लेकिन शैतान ने हमें उसमें से छीन लिया। தேவனிடத்திலிருந்து மனுஷனை பிரித்து விட்டான். उसने परमेश्वर से हमें மனுஷனுடைய வாழ்க்கை மோசமாய் மாறிவிட்டது. इसीलिए मनुष्य का जीवन एक नाशवान जीवन बन गया। இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆண்டவர் ये सब देख रहे परमेश्वर ने, ஒரு காலத்துல அவரே இறங்கி வந்து उन्होंने अपने आप को ही धरती पर उतारा। மனுஷனுக்கு போதித்து वो मनुष्य को उपदेश देकर தேவனுடைய வழியில நடத்த வேண்டும் என்று விரும்பினார். परमेश्वर के रास्ते में चलाना वो सोचा। அதனாலதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவாக இந்த உலகத்துல வந்தார். इसीलिए 2000 पूर्व परमेश्वर ने धरती पर आए। அல்லேலூயா. हालेलुया। 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தார். 37 वर्ष वो अपने
मैंने इस धरती पर अपने को ये करे, மனுஷனோடு பேசினார், मनुष्य के साथ बातचीत किए, அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகளை உணர்த்தினார், उनकी जो समस्या है उसमें से उन्हें निकाले, அநேக பிசாசு பிடித்தவர்கள் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், बहुत से दुष्ट आत्मा से ग्रसित लोगों को उनके सम्मुख लाए, அவர்கள் எல்லாம் ஆண்டவர் விடுதலையாக்கினார். परमेश्वर ने उन्हें सबको छुटकारा दिया। அப்படி அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல தான் ऐसे समय में ही ஒரு ஓய்வு நாளிலே एक दिन आराधनालय ஒரு தேவாலயத்துல பிரவேசிக்கும் போது भवन में वो जो प्रवेश करे, அங்கே பலவீனப்படுத்துகிற ஆவியுடைய ஒரு சகோதரி இருந்தால், वहाँ पर एक दुष्ट आत्मा से ग्रसित அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியினால் அவர் பிடிக்கப்பட்டிருந்ததுனால वो दुष्ट आत्मा से ग्रसित और वो दुर्बलता से ग्रसित होने के அவர் எவ்வளவு நிமிர முடியாத கூனியா இருந்தார். वो झुकी माने सीधी नहीं हो पाती, तो कुबड़ी थी, நிமிர முடியாத கூனி. उससे सीधे नहीं हो चल नहीं सकती இங்க थी। வந்திருக்கிற நீங்க கூட ஒருவேளை அப்படி இருக்கலாம். आप में से यहाँ पे कोई ऐसा हो सकता எவ்வளவு है, முயற்சி பண்ற பாஸ்டர், कितना प्रयास कर रहे हैं என்னால पानी நிமிர साफ, முடியல, लेकिन मुझसे सीधे खड़े இந்த नहीं हो வியாதியிலிருந்து வெளியே வர முடியல, पाते। मेरी बीमारी से मुझे निकल இந்த नहीं पाता, பலவீனத்திலிருந்து வெளியே வர முடியல, इस कमजोरी से मैं बाहर नहीं பல निकल ஆண்டு पाता। காலமாக போராடி கொண்டிருக்கிறேன், मैं बहुत से वर्षों से ஒரு நல்ல வீடு கட்ட முடியல, अच्छे घर को मैं बना நல்ல नहीं पा रही, வாகனம் வாங்க முடியல, अच्छे वाहनों को मैं खरीद नहीं पा रही, வருமானத்துல உயர்வு இல்ல, मेरे आय में बढ़ोतरी ஆசீர்வாதம் नहीं, இல்ல, मुझ में आशीष नहीं है, நான் பூனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் मैं कुबड़ी की तरह ही झुकी हुई हूँ। என்று சொல்வீர்களே, ஆனால் यदि आप कह रहे हैं तो, உங்களுக்குள்ள அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி இருக்கிறது. लेकिन आप में जो दुर्बलता है कि जीवन है, ஹalleluya, ஹalleluya. हालेलुया। அப்படிப்பட்ட நிலைமையிலே वैसी परिस्थिति से அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை பார்க்க சகிக்காத ஆண்டவர், आपको ऐसा देख नहीं सकने वाले हमारे परमेश्वर पिता परमेश्वर, பூனாக வாழ ஆண்டவர் படைக்கல, परमेश्वर की इच्छा नहीं है कि हम झुके हुए நிமிர்ந்து நிற்கும்படியாக. वो हमें सीधे खड़े हो रहकर देखना சங்கீதம் चाहता है। 20 கடைசி வசனம் சொல்லுது, நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். भजन संहिता 20 उसका आखिरी वचन कहता है, நாம பூனாக வாழ வேண்டிய அவசியம் இல்ல. हमें झुक कर रहना नहीं है, हमें सीधे खड़े எல்லா होना है। பிசாசின் கிரியைகளை இயேசு சிலுவையில் அழித்து விட்டார். सारे दुष्ट आदमी के अंधकार की शक्ति को परमेश्वर ने क्रूस पर चढ़ाया, ஆனா இன்னைக்கு நம்ம பூனாக வாழ்ந்து लेकिन கொண்டிருக்கிறோம். आज भी हम झुके हुए ही जी रहे हैं। அப்படி வாழ்கிற உங்களை சந்திக்கும்படிதான் ऐसे हम जी रहे हैं, हमें हमें दर्शन करने के लिए, இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். इसलिए परमेश्वर आपको देखने आए आज। அல்லேலூயா. हालेलुया। அதே அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும்போது, சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லுகிறார். इसी वचन में हम लूका रचित समाचार उसका 13वें अध्याय के और आगे पढ़ेंगे। எத்தனை வருஷம்? 13वें अध्याय में 13वें वचन में 13 के 13वें वचन। 18 வருஷமா அந்த பிசாசு பிடியில அந்த சகோதரி இருக்கிறார்கள். वो स्त्री कितने साल 18 साल इससे ग्रसित थी। எந்த சகோதரி? कौन सी महिला? தேவாலயத்துக்கு வந்து தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையாகிய சகோதரி. जो आराधना में उपस्थित होकर परमेश्वर की भक्त, वही स्त्री। நாங்க கடந்த 12ஆம் தேதி கிளம்பி 11ஆம் தேதி இங்க வந்தோம். हम 12 तारीख को चल के 13 तारीख को यहाँ पे आए। அநேக கூட்டங்களில் நாங்கள் பங்கு பெற்றோம். बहुत सी सभा स्थलों में हमने भाग लिया। இங்க பைபிள்ல சகோதரி என்று போடப்பட்டிருக்கிறது. हमारे वचन में वहाँ पे சந்தித்து ஜெபித்த அநேக பேரை இங்க பாத்தீங்கன்னா இந்த எம்பில ஜபல்பூர்ல हमने एमपी में बहुत से लोगों को मुलाकात किया, भाई बहनों से। ஆண்களும் பிசாசு பிடியில இருந்தார்கள். यहाँ पे बहुत से दुष्ट आत्मा से ग्रसित लोग हैं। ஆண்கள் தான் நிறைய பேர் பிசாசு பிடியில. ज्यादातर आदमी माने पुरुष लोग ही दुष्ट आत्मा से ग्रसित लोगों को हमने यहाँ पे देखा। எந்த ஆண்கள் எந்த சகோதரிகள் பார்த்தீங்கன்னா சபைக்கு வரவங்க, சர்ச்சுக்கு வர சகோதர சகோதரிகள் மேல ஆவி இருக்குது. हमने देखा कि जो आराधनालय के भवन में जो उपस्थित होते हैं उन्हीं लोग के ऊपर ज्यादातर दुष्ट आत्माएं के ग्रसित होते हैं। ஏற்கனவே அவன் ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்து விட்ட பிசாசு, जो कि परमेश्वर से दूर हुए लोग, இன்னும் மனுஷனை விடாமல் பிடித்துக் கொண்டே இருக்கான். आज भी शैतान मनुष्य को जकड़े हुए हैं। அது முழுவதுமாக விடுதலையாக வேண்டுமானால் यदि उसमें से पूर्ण हमें छुटकारा चाहिए तो இயேசு உங்களுக்கு வரணும். यीशु मसीह आपके बीच होना चाहिए। 11வது வசனம் சொல்லுது, அதே லூக்கா 13:13, लूका रचित सुसमाचार उसका 13वां अध्याय के 13 वचन में कहता है, அந்த சகோதரியை இயேசு தொட்டார். यीशु मसीह ने उस स्त्री को छुआ, உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். तुरंत ஆமென். जैसे यीशु मसीह ने छुआ, तुरंत वो कुबड़ी से सीधे होकर खड़ी होकर परमेश्वर की महिमा करने लगी। இப்படிப்பட்ட பிசாசு பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வரணும்னா यदि ऐसे प्रकार के
शैतान से हमें छुटकारा पाना है இயேசு உங்களை தொடரும். यीशु आपको छूना चाहिए இன்னைக்கு தொடுவார். और छुएगा जरूर पर விசுவாசிக்கிறீங்களா? क्या आप विश्वास வலது करते हैं கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. आप आराधना நிறைய பேர் நினைக்கிறீங்க எங்களுக்கு என்னையா பிசாசு அப்படின்னு. बहुत से लोग सोच रहे होंगे क्या हमें क्यों शैतान है क्या நான் ஒரு 3 தலைமுறையா இந்த கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாள். हम तो जन्मजात परमेश्वर के बच्चे हैं எங்க அப்பாக்கு அப்பாலாம் கிறிஸ்டியன் தான். हमारी पीढ़ी पीढ़ी तक हम मसीह परिवार के लोग हैं 9 குழந்தை பிறந்துச்சு எங்க அம்மாக்கு. मेरी माँ को 9 बच्चे पैदा हुए थे 10வது நான் கன்சீவ் ஆயிட்டேன். 10वां नंबर पे मैं गर्भ में रहा எங்க அம்மாவுக்கு பெத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. मेरी माँ को इच्छा नहीं कि मैं मुझे அதனால அபார்ஷன் பண்ணிடலாம்னு யோசித்தாங்க. तो उन्होंने मुझे आवासन करने की सोची நான் ஒரு வில்லேஜ்ல இருந்ததுனால मैं गांव में रहने के कारण மருத்துவ வசதிலாம் அங்க இல்ல. वहाँ पर कोई चिकित्सा सुविधा नहीं थी வில்லேஜ்ல சொல்ற ஆலோசனை எல்லாம் கேட்டு वहाँ पे गांव में रहने वाले लोगों की जो सोच विचार जो बोलते थे उसको सुनकर கிளாஸ் பாட்டில் இல்ல பாட்டில் जो कांच की बोतल है ना அத பொடி பண்ணி சாப்பிடுறாங்க. उसको तोड़कर मेरी माँ ने खा लिया அபார்ஷன் பண்றது. वो मुझे नष्ट करने के लिए अबॉर्शन करने के लिए எதை சாப்பிட்டாலும் कुछ भी खाओ ஒண்ணுமே ஆகாத நல்லா பிறந்த நான். लेकिन कुछ भी नहीं हुआ और मैं बहुत अच्छे से அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. बोलिए। हालेलुया கருவிலேயே அழிக்க முற்பட்டாங்க என்னுடைய பெற்றோர்கள். घर में ही मेरी माँ ने मेरे को नष्ट करने को सोचा ஆண்டவருடைய கண்களின் கருவை கண்டதுனால என்ன பண்ண முடியல, அழிக்க முடியல. लेकिन परमेश्वर की आंख ने मुझे घर में ही देख लिया इसलिए उन्होंने मुझे नष्ट नहीं होने दिया 9 பேருக்கு கடைசியா நான் பிறந்ததுனால ரொம்ப என்ன செல்லமா வளர்க்க ஆரம்பிச்சாங்க. मेरे ऊपर 9 लोग थे और मैं 10वां नंबर पे पैदा होने के कारण लोग मुझे बहुत प्यार से पाले पोसे ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க எனக்கு. बहुत ही लाड़ प्यार मुझे दिए அப்படியே வளர ஆரம்பிச்சேன். मैं वैसे ही बढ़ता गया 11வது வகுப்பு வரை 11वीं तक कक्षा तक ஃபெயில் ஆனதே இல்லை நான். मैं फेल नहीं हुआ 12வது வகுப்பு போகும்போது जैसे मैं 12वीं क्लास पहुंचा 2 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டேன். 2 नंबर से मैं फेल हो गया அது எனக்கு ரொம்ப வேதனையா போச்சு. उससे मैं बहुत ही टूट गया இந்த கிராமத்திலே நான் தான் நிறைய படிச்சாது. क्योंकि मेरे गांव में मैं ही सबसे ज्यादा पढ़ना लिखा இதையும் படிச்சு காலேஜுக்கு போனேன்னு யோசிச்சா मैं और पढ़कर कॉलेज जाने को सोचा இது ஃபெயில் ஆயிட்டோமே அப்படின்னு मैं फेल हो गया करके இனி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி अब मैं जीना नहीं चाहता करके தூக்க मैंने மாத்திரைகளை சாப்பிட்டு செத்து போக பார்த்தேன். मैंने नींद की गोली खाकर अपने आप को आत्महत्या करने को सोचा கருவிலேயே சாகக்கூடாது ஆண்டவர். मैं मुझे घर में ही परमेश्वर ने नहीं இந்த मारा 2வது முறையா தூக்க மாத்திரை சாப்பிட்ட பிற்பாடு மருத்துவமனையில போய் எங்களை காப்பாத்திட்டாங்க. दूसरी बार मैंने जब नींद की गोली खाकर अस्पताल में भर्ती किया गया वहां पे भी मुझे ரொம்ப से द्वारा बचा लिया गया ரொம்ப வருத்தத்தோட சோகத்தோட காணப்படுவேன். बहुत ही मैं दुखित और चिंता के द्वारा बिताया गया அதனால என்னை யாரும் கண்டுக்காம விட்டுட்டாங்க என் வழியில. इसलिए मेरे घर वाले लोग ने मुझे छोड़ दिए அப்ப எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் இடத்துல வந்து என்ன பாக்குற போது उसके बाद मुझे जो जानते थे मेरे सारे दोस्त भाई लोग मेरे என்னுடைய पास வருத்தத்தை போக்கும்படியாக मेरे लिए दुख मेरी अशांति से मुझे சோகத்தை மாற்றும்படியாக मुझे शांति से छुटकारा देने के लिए அவரவர்களுக்கு தெரிஞ்ச வழியெல்லாம் எனக்கு கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. तो उन्होंने अपना अपना रास्ता मुझे चुनाना ஒரு दिखाया வழியா எல்லா பாவ பழக்கமும் எனக்குள்ள வந்துச்சு. सारे पाप के गुण मैंने उनके द्वारा सीख लिए ஒரு மோசமான பாவியா மாறிட்டேன். बहुत ही पाप में जीवन में जीने लगा போதை இல்லாம இருக்க முடியாது. बिना नशे के मैं नहीं रह सकता 24 மணி நேரம் போதையிலே இருக்கும். 24 घंटे में नशेड़ी के रूप में रहता था நான் எதையும் தேடி போய் வாங்க வேண்டியது இல்ல. मुझे कोई मैं किसी को देख என்னுடைய आकर लेने की என்னுடைய जरूरत नहीं। நண்பர்கள் என்னை தேடி வந்து என்னிடத்துல கொடுப்பார்கள். मेरे दोस्त भाई लोग खुद मुझे ढूंढ कर आकर मुझे देते थे இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ऐसे ही दिन चलता गया ஒரு நாள் பார்த்தாங்க எங்க வீட்டுல, एक दिन मुझे देखा मेरे घर में देखे இனி இந்த இடத்துல இவனை வச்சா சரிபட மாட்டான். मेरे घर वाले लोग सोचे इसे यहाँ पर रखने से कोई ये नहीं है रास्ता नहीं है அங்கிருந்து என்ன வெக்கேட் பண்ணி சிட்டி பகுதிக்கு மாத்துறாங்க. तो मेरे घर वाले लोग ने मुझे गांव से उठाकर मुझे शहर भेज दिया சும்மா இல்ல, அது வரல வேலை இல்லாத நானு मुझे वहाँ पर एक नौकरी दिलवाए ஒரு நல்ல வேலையோட சிட்டி பகுதிக்கு போறேன். शहर के क्षेत्र में मुझे एक अच्छी नौकरी देकर वहाँ से छोड़ दिया பணம் இல்லாத போது இலவசமா எல்லாம் என்னை தேடி வந்தது. जब मेरे पास पैसा नहीं था जब मैंने नशे मैंने मुफ्त में मिल जाता था இப்போ பணம் வந்த உடனே நான் அதை தேடி போக अब मैं ஆரம்பிச்சேன் कमाने लगा சம்பாதிக்கிறதுனால. पैसा भी आने लगा तो मैं नशे के पास जाने लगा இந்த பாவம் மிகுதியான நாமம் மரணத்தை பிறப்பிக்கும். पाप मृत्यु को लेके आता है ரோமர் 6:23 தான் சொல்லுது. रोमियो 6 उसका 23 23वां वचन कहता है பாவத்தின் சம்பளம் மரணம். पाप के प्राप्त मृत्यु दंड அதனால என்னுடைய சரீரத்துல ஒரு கொடிய வியாதி வந்துச்சு. तो उसके कारण मेरे शरीर में पाप आने लगा நீங்க
நல்லா புரிஞ்சுக்கணும், நான் 3 தலைமுறையா கிறிஸ்தவ குடும்பத்துல தான் இருக்கிறேன். आप लोग अच्छे से समझ जाइए, मैं 3 पीढ़ी से मसीह परिवार का ही व्यक्ति हूँ। கிறிஸ்தவ குடும்பத்துல இருக்கிற எனக்கு நடக்கிறதா சொல்லி இருக்கிறேன். मैं परमेश्वर मसीह परिवार से ही था, ஒரு கொடிய மோசமான வியாதி, लेकिन मुझे बहुत ही बुरा बीमारी आया। அந்த வியாதிக்கு மருந்து அப்பலாம் கண்டுபிடிக்கல. उस बीमारी की कोई भी इलाज नहीं हो सकता। டாக்டர் போய் பார்த்தா அவருக்கே கன்ஃபியூஷன், डॉक्टर को जब देखेंगे तो डॉक्टर उसमें मैंने कंफ्यूजन, என்ன மருந்து கொடுக்குதுன்னே தெரியலையே. क्या दवाई दूं मैं इनको। அதனால அவருக்கு தெரிஞ்ச மருந்தெல்லாம் கொடுத்து பார்ப்பாரு. उन्होंने उनसे जो भी हो सकता वो दवाइयां वो देते गए। இருந்தாலும் வியாதி போல उसके बावजूद भी मेरी बीमारी से मुझे छुटकारा பலவீனம், और दुर्बल हो गया। சரீரம் நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே இருக்கிறது. मेरा शरीर दिन ब दिन दुबला होता गया। டாக்டர் சொல்லிட்டாரு, நீ ரொம்ப நாள் வாழ மாட்ட, डॉक्टरों ने कहा कि आप बहुत दिन जीवित नहीं रहोगे, சீக்கிரமா செத்துருவ. बहुत जल्दी आप मृत्यु को पालोगे। எப்போ எனக்கு வயசு 20 இருக்கும்போது, जब मेरी उम्र थी 20 साल, 20 வயசுல சாக வேண்டியதா மனுஷன்? क्या 20 साल की उम्र में क्या मरना उचित है? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா என்னை தேடி மரணம் வந்தது. आप सोच कर देखें, लेकिन मृत्यु मुझे ढूंढ कर आया। ஒரு புறம் என்னை மரணம் சாகடிக்கும்படி துரத்துகிறது, एक तरफ मृत्यु मुझे ढूंढ रहा है मार डालने के लिए, இன்னொரு சைடு எனக்கு மேல இருக்கிற சகோதர சகோதரிகள், लेकिन मेरे जो भाई बहन थे, मेरे ऊपर के 9 भाई बहन लोग, இவன் என்ன பண்ணாலும் திருந்த மாட்டான், उन्होंने मेरे परिवार वाले लोग सोचे कि इसको कुछ भी करो ये सुधर नहीं रहा है, இவனை கொன்று விடுவோம் என்று சொல்லி इसको मार डालेंगे करके उन लोगों ने सोचा। கொலை செய்கிற கூலிப்படைக்கு பணம் கொடுத்து என்னை கொலை செய்யும்படி சொல்லிட்டாங்க. तो मार डालने के लिए उन लोगों ने सुपारी दे दिए। உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். आप लोग समझ रहे हो? हालेलुया। हालेलुया। இவன் வாழறது வேஸ்ட், बहुत बेकार है, செத்து போனா மேல் என்று சொல்லி मर जाना ही इनका ठीक है। எல்லாரும் ஷேர் பண்ணி பணத்தை கொடுத்து கொலை செய்யும்படி என்னை விற்று போட்டு விட்டார்கள். मेरे परिवार के लोगों ने सबने एक दूसरे को पैसे की मदद करके सबने मेरे को मार डालने की योजना बना लिया। ஒரு புறம் வியாதி என்னை துரத்துகிறது மரணம் அடைய செய்யும்படியாய், एक तरफ बीमारी मुझे ढूंढ रहा था, ஒரு புறம் கூலிப்படை என்னை துரத்தி கொண்டிருக்கிறது. दूसरी तरफ मेरे लिए सुपारी रखी थी मार डालने की। எப்படியோ நான் சாக போறது நிச்சயம், மரணிக்க போவது நிச்சயம், मृत्यु मेरे लिए निश्चित था, ஏதோ ஒரு வழியில நான் சாக போறேன். किसी भी तरह से मैं मरने जा रहा था। அப்படிப்பட்ட சூழ்நிலையில ऐसे समय में என்னுடைய நண்பர்களுடைய உதவியால मेरे दोस्त के द्वारा தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் போய் பரிகாரம் செய்ய ஆரம்பிச்சேன். तो मैंने अपने दोस्त के द्वारा तमिलनाडु के अंदर கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து ஆண்டவரை ஆராதிக்கிறனா, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து ஆண்டவரை ஆராதிக்கிறனா, मसीह के परिवार में पैदा हुए मैं தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் போய் பரிகாரங்கள் செய்ய ஆரம்பிச்சேன். चेन्नई के पूरे मेरे शहर के जितने भी मंदिर है वहाँ जाकर मैंने आराधना करना चालू की। ஆனாலும் என் சரீரத்துல எந்த மாற்றமே இல்லை, लेकिन उसके बावजूद भी मेरे शरीर में कोई बदलाव नहीं, என் வாழ்க்கையில எந்த மாற்றமே இல்லை. मेरे जीवन में कोई बदलाव नहीं आया। பாவமும் செய்யறது, பாவமும் செய்யறது, பரிகாரமும் செய்யறது. पाप भी करते और पाप से छुटकारा भी चाहते। தமிழ்நாடு பத்தாதுன்னு ஆந்திரா, तमिलनाडु छोड़ के फिर मैं आंध्रा में गया, ஆந்திரா பத்தாதுன்னு கேரளா, आंध्रा को छोड़कर मैं केरला गया। இப்படி போகாத கோயில்களே கிடையாது. मैं ऐसा कोई मंदिर नहीं गया எங்க जहाँ போனாலும் जहाँ भी गया, என்னுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமே இல்லை. जहाँ कहीं भी गया उसके बावजूद நிமிர முடியாத சூழ்நிலையில் தான் இருந்தேன். मैं बहुत ही झुका हुआ ही व्यक्ति था। நிமிர முடியாத அந்த கூனியை போல தான் இருந்தேன். जिस तरह उस तरह झुकी हुई थी वैसे भी झुका हुआ था। சாக போறது நிச்சயம், मेरी मृत्यु निश्चित थी, சீக்கிரம் நான் மரணித்து விடுவேன் मैं जल्दी ही मृत्यु की सैया जाने वाला था। என்று யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையில தான் ऐसे में सोच रहा था, நான் தேடி போன தெய்வங்கள் அல்ல, मैंने जिस भगवानों को ढूंढ कर गया वो 20 வயசு வரை இயேசுவை தேடி போகாத என்னை தேடி 20 साल तक मैंने यीशु मसीह को नहीं என் ढूंढा, ஆண்டவராக இயேசு வந்தார். लेकिन वो यीशु मसीह मेरे बीच आया। அல்லேலூயா. हालेलुया। 1993 வருஷம் 1993 1993 में இயேசு ஒரு போதகர் மூலமா என்னை சந்தித்தார். परमेश्वर ने एक भाई के द्वारा मुझे பலவீனப்படுத்தும் ஆவியுடைய சகோதரியை சந்திக்கும்படி கடந்து போன இயேசு मैं दुर्बलता से ग्रसित था, उस समय प्रभु यीशु ने मुझे छुआ, ஒரு போதகர் மூலமா என்னை சந்தித்தார். एक पादरी साहब के द्वारा मुझे छुआ, ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னார். परमेश्वर के वचन को उन्होंने कहा। 20 வருஷம் வரைக்கும் நான் பைபிளை தொட்டதே கிடையாது, கிறிஸ்டியன் ஃபேமிலில பிறந்துட்டு. मैं मसीह परिवार से था और 20 साल तक இப்பதான் நான் இந்த பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறேன். वचन को नहीं पढ़ता था, लेकिन அப்பதான் நிறைய வசனங்கள் என்னோட பேசுது. उसी वचन के द्वारा बहुत से वचन के द्वारा मुझे बातचीत की। அப்பதான் ஆண்டவர் கொஞ்ச
ஆரம்பிச்சேன். तभी मैं परमेश्वर को थोड़ा विश्वास करना चालू किया। ஆண்டவரை எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டேன், जहाँ कहीं कहीं बहुत जगह गया, ஒரு பிரயோஜனமே இல்ல. लेकिन उसके दौरान मुझे कोई நீங்க எனக்கு நன்மை செய்ய முடியுமானால் यदि आप मेरी मदद कर सके तो உலகெல்லாம் போய் நான் சாட்சி சொல்லுவேன்னு சொன்னேன். मैंने कहा परमेश्वर यदि आप मेरी मदद करेंगे तो मैं पूरे இயேசு என் உள்ளத்தில் भारत में जाकर आपकी गवाही दूंगा, क्योंकि இயேசு என்னை ரட்சித்தார், परमेश्वर ने मुझे बचाया, என்னை அபிஷேகித்தார். मुझे अभिषेक किया। இன்னைக்கு 29வது வருஷத்தை கடந்து मैं 29वां वर्ष ये करता 30வது வருஷத்துல இயேசுவோடு நடந்து கொண்டிருக்கிறேன். अभी 30 साल में परमेश्वर में चल रहा हूँ। ये 1993 साग வேண்டிய நான் 1993 में साग வேண்டிய நான் मरने वाला था, இதுவரைக்கும் சாகாம உயிரோடு இருக்கிறேன். लेकिन परमेश्वर ने अभी तक मुझे जीवित रखा। தாவீது சொல்லுகிறார், कौन है वो? நான் சாகாமல் பிழைத்திருந்து मैं मरा नहीं लेकिन जीवित हूँ, கர்த்தர் எனக்கு செய்த அதிசயங்களை விவரிப்பேன். क्योंकि मैं परमेश्वर के मैं वो चमत्कार को फैलाने के लिए அதுதான் நான் செஞ்சிருக்கிறேன். मैं उसी वही कार्य कर रहा हूँ। எப்ப நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ जिस दिन से मैं परमेश्वर को ग्रहण அப்ப किया, நான் செஞ்ச முதல் வேலை तब से मैंने किया ये पहला कार्य किया, நேரா வீட்டுக்கு வந்தேன். सीधे घर आया, நான் பயன்படுத்தி கொண்டிருந்த மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்தேன், जो भी मैं यूज करता था अपने दवाई में वो सब தலையை சுத்தி செவிட்டி வச்சிட்டேன். अपने सर पर घुमाया और फेंक दिया। இது வரைக்கும் अभी तक 29 வருஷமா 29 साल हो गए, ஹாஸ்பிடல் பக்கமே நான் போனதே இல்லை. मैं अस्पताल की तरफ ही नहीं देखा। அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? क्या आप लोग हालेलुया சத்தமா சொல்ல बोलो? மாட்டீங்களே? அல்லேலூயா. हालेलुया। நான் மாத்திரம் கிடையாது, मैं ही सिर्फ नहीं, என்னுடைய மனைவி 2 பிள்ளைகள் मेरी पत्नी, मेरे दोनों बच्चे, டெலிவரிக்கு போனதால சரி, இதுக்கப்புறம் இங்க ஹாஸ்பிடலுக்கு போனதே கிடையவே கிடையாது. सिर्फ அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. डिलीवरी के लिए गए, उसके बाद अभी तक हम लोग कोई अस्पताल नहीं गए। அது மாத்திரம் கிடையாது, वही सिर्फ नहीं, 9 பேர் ஷேர் பண்ணி என்னை கொலை செய்யும்படி ஒப்பு கொடுத்தார்கள். 9 लोगों ने अपने पैसे इकट्ठा करके मेरे को मार डालने की सोची थी। அதுல இரண்டாவது அக்கா उसमें से मेरी दूसरी बहन, ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு जब मैंने परमेश्वर को ग्रहण किया और उसके बाद मैंने அவங்களே வந்து என் பொண்ணை கட்டிக்கிறாங்க. उसकी सेवा करने लगा, तो उन्होंने अपने बेटे को बेटी को देखा, मेरा विवाह किया, அவங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிருந்தேன். उन्हीं की बेटी को मैंने शादी என்னை किया। கொலை செய்யும்படி சொன்ன அக்கா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிருந்தேன். मेरी बहन ने जो मेरे को सुपारी दी, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? वही அல்லேலூயா. मैंने शादी किया। நான் எப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் जिस दिन से मैं परमेश्वर को ग्रहण किया, आज तक के दिन तक எனக்கு மேல இருக்கிற எல்லா வீட்டு ஃபங்க்ஷன்லயும் அண்ணா அக்கா எல்லா வீட்டு ஃபங்க்ஷனும் எது நடந்தாலும் मेरे घर परिवार के मेरे जितने भी लोग हैं, जो भी फंक्शन होता है उसमें நான் தான் டேட் கொடுக்கணும். मैं ही उनका गुरु हूँ। என்ன கேட்காம எந்த ஃபங்க்ஷன் நடத்த மாட்டாங்க. मुझे पूछे बिना कोई भी मैंने समारोह नहीं करते। அல்லேலூயா. हालेलुया। அது மாத்திரம் கிடையாது, वही सिर्फ नहीं, எந்த 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ண முடியாம மாத்திரை சாப்பிட்டேனோ जो 12वीं क्लास में पास नहीं करने से उसके कारण मैंने जो नींद की दवाई खा लिया था, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு जब मैंने परमेश्वर को ग्रहण कर लिया, யூஜி படிச்சு இப்ப பிஜி முடிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை उसके செய்தார். बाद यूजी पढ़कर अभी बीजी पढ़ने के लिए எம்ஏ परमेश्वर ने मुझे मदद किया। எக்கனாமிக்ஸ் முடித்திருக்கிறேன். एमए इकोनॉमिक्स किया हूँ, பைபிள்ல PhD டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறேன். बाइबल में मैंने PhD पढ़ा हुआ हूँ, டிவைன் பைபிள் யூனிவர்சிட்டில லெக்சரரா இருக்கிறேன். डिवाइन बाइबल स्टडी में वो लेक्चरर के पद में ग्रसित हैं। எல்லாவற்றுக்கும் மேலாக उससे भी ऊपर கடந்த 2007 வருஷம் முதல் 2007 से என்னுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு मैंने अपने सारे कार्य को छोड़कर முழு நேரமாக ஆண்டுடைய பணியை செய்து கொண்டு வருகிறேன். पूर्ण रूप से परमेश्वर के लिए अपने समय को दे दिया। எனக்கு சர்ச் உண்டு, मेरे को एक कलीसिया है, விசுவாசிகள் உண்டு, विश्वासी गण है, நிறைய ஷெட்யூல் தான். बहुत अच्छा है, ஆனாலும் लेकिन ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறபடியா परमेश्वर ने मेरी भलाई की है। உலகமெங்கும் போய் சொல்ல வேண்டும் என்பதற்காக पूरे धरती पर जाकर परमेश्वर के நாம இப்படியாய் கடந்து போய் ஆண்டவருடைய அன்பை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். इसलिए हम सब जगह जाकर परमेश्वर की महिमा करते हैं। அந்தபடி தான் இந்த வருஷம் உங்களை பார்க்கும்படி கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். इस कारण परमेश्वर ने इस वर्ष आप लोग के बीच में मुझे उपस्थित किया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஆவிகள் வருமா? हमारे परमेश्वर के बच्चों के बीच में क्या आत्मा आएंगी? உங்களுக்கு டவுட் இருந்திருக்கு, அதனால தான் சாட்சியை சொன்னேன். आप लोगों को मैंने ये गवाही इसलिए देना चाहते कि நாம தான் சர்ச்சுக்கு போறோமே, हम सब चर्च जाते हैं, நாம தான் ஆராதிக்கிறோமே, हम सब आराधना करते हैं, நமக்கே அது பலவீனப்படுத்துகிற ஆவி फिर भी क्यों हमें दुर्बल करने वाली आत्मा है? அப்படின்னு நிறைய பேர் இங்க சிந்திக்கிறீங்க. ऐसे बहुत से लोग सोच रहे हैं। இப்ப நான் ஜெபம் பண்ண போறேன், अभी मैं प्रार्थना करने जा रहा हूँ। எத்தனை பேர் ஆடி முன்னாடி வர போறீங்கன்னு பாருங்க.
பாருங்க. कितने लोग आएंगे यहाँ पर, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். आपको आशीष, ஏன்னா எல்லாருக்குள்ளும் அந்த பலவீனப்படுத்துற ஆவி. क्योंकि बहुत के अंदर दुर्बलता की एक ஏன்னா आत्मा है. ஏதேன் தோட்டத்திலிருந்து மனுஷனை பிரித்த அந்த ஆவி आदान की वाटिका से இன்றைக்கு எல்லாருக்குள்ளும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. मनुष्य परमेश्वर के बीच अलग की आवश्यकता है. நாம் அதை புரிஞ்சுக்கணும். हमें उसे दूर करना है. இப்ப நாங்க படாபத்தர் பகுதியில தங்கி இருக்கிறோம். अभी हम लोग मालीगांव के क्षेत्र में रुके हैं. அங்க ஒரு அருமையான சகோதரர் वहाँ पे बहुत अच्छे भाई हैं. எங்களை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அவர் தான் பிக்கப் பண்ணாரு. उन्होंने रेलवे स्टेशन से हमें घर तक பாஸ்டர் கூடவே இருந்து எங்களை வழிநடத்துகிற ஒரு அருமையான சகோதரர். पादरी साहब में हमारे बहुत अच्छे से हमें எங்க போனாலும் அவர் தான் எங்களை கூட்டிட்டு போறாரு. जहाँ कहीं भी हम लोग जा रहे हैं वही हमें लेके जा रहे எங்களுக்கு हैं. என்ன வேணும்னாலும் உடனே அதை செய்வார். हमें जो कुछ भी चाहिए वो हमारी मदद कर रहे हैं. பாஸ்டர் கூட இருந்து ஊழியம் செய்கிற ஒரு அருமையான சகோதரர். पास्टर के साथ रहने वाले बहुत अच्छे भाई. 2 நாள் அங்க மீட்டிங் நடந்தோம். 2 दिन हमने वहाँ पे सभाएं चलाई. ரெண்டாவது நாள் மீட்டிங். दूसरे दिन की सभाएं மீட்டிங் में முடிச்சு ஜெபிக்க ஆரம்பித்தோம். हम लोग ने जैसे सभा खत्म करके प्रार्थना करना चालू किया. 30க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் பிசாசு பிடியினால் அலக்கழித்து புரண்டார்கள். 30 से लोग दुष्ट आत्मा से ग्रसित होकर नीचे एकदम लौट गए. அதுல அந்த சகோதரன் ஒருத்தர். वो भाई भी हमारे साथ था. நீங்க நம்பலைன்னா வீடியோ இருந்து பாருங்க. आप लोग विश्वास कर रहे हैं कि नहीं हमने माना. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். वो आपके साथ है. பாஸ்டர் கூடவே இருந்து पास्टर के साथ रहते हुए பாஸ்டர் கூடவே ஊழியம் செய்கிற சகோதரன் தான் முதல்ல விழுந்து புரண்டார். पास्टर के साथ जो रहकर आराधना करने वाला वही व्यक्ति எங்களுக்கு ஆச்சரியமா போச்சு. हमें ये बहुत आश्चर्यचकित இவருக்குள்ள हुआ. அசுத்தாவி இருக்குதான்னு சொல்லி. क्या इसके अंदर एक दुष्ट आत्माएं हैं? அப்ப ஒருவேளை நாம இங்க வந்திருக்கிற நாம यदि आप में से यहाँ पर उपस्थित எந்த हो, பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் कितनी भी दुर्बलता से ग्रसित क्यों ना हो, எந்த பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் कैसे भी कोई दुर्लभता क्यों ना हो, அது ஆண்டவர் கொடுக்கிறது கிடையாது. वो परमेश्वर से कठिन नहीं है. யார் கொடுக்கிறது? वो उसमें से छुटकारा कौन देने वाला है? பலவீனத்தில அவர் ஏற்றுக்கொண்டார் என்று மத்தேயு 8:17 சொல்லுது. मत्ती 8:17 कहता है वो दुर्बलता से हमें छुटकारा देने वाला है. பலவீனத்தை அவர் கொடுக்க மாட்டாரு. वो हमें दुर्बल नहीं बनाता. பலவீனத்தை கொடுப்பது பிசாசு. शैतान हमें दुर्बल बनाता है. ஆமா, உலகத்தில் இருக்கிற 90% வியாதிகள் दुनिया में जो बहुत सी बीमारियां जो लेके आता है शैतान लेके, பிசாசுனால தான் வருது. शैतान के द्वारा ही आता है. அல்லேலூயா हालेलुया. அல்லேலூயா. அந்த வியாதிக்கு நேராக நடத்தி वो हमें बीमारी के सामने खड़ा உங்களை करता है. அல்பாயுஸ்லயே காலி பண்ணணும். वो उसका ये उद्देश्य है कि हमें खत्म करना, சீக்கிரமா உங்களை சாகடிக்கணும். जल्द से जल्द हमें मृत्यु की सजा पहुंचाने चाहता है. நிறைய சபைகளிலே बहुत से भवन में, आराधना भवन நாங்க சந்தித்த நிறைய சபைகளிலே हमने बहुत से आराधना भवन में गए. நிறைய சகோதரிகள் கணவன் இல்லாமல் இருந்தார்கள். बहुत से लोग मैंने आशीष से नहीं थे. என்னன்னு விசாரிச்சா செத்துட்டார். அவர் இல்ல. எப்படி இருந்தாருன்னா கேன்சர். हमने बहुत सी महिलाओं को वहाँ पे देखा, लेकिन उनमें देखा कि उनकी पत्नी बहुत सी मैंने उनके पति लोग की मृत्यु हो गई थी. எல்லாரும் மரித்து போயிருந்தாங்க. நிறைய சகோதரிகள் தனியா தான் இருக்காங்க. बहुत सी लोग महिलाएं अकेली हैं क्योंकि उनके पति लोग को कैंसर के कुछ ऐसी बीमारियों से खत्म हो गए. நிறைய சகோதரிகள் கணவனோடு இருந்தாலும் சேர்ந்து வாழ முடியல. बहुत सी पति पत्नी एक साथ रहते लेकिन 5 வருஷம் 6 வருஷமா பிரிந்து இருக்கிறார்கள். साथ में रहते 6 और 5 கணவன் வீட்டுக்கு வரதே இல்ல. और आराधनालय में भी नहीं आते. பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படிகிறது இல்ல. बच्चे माता पिता की आज्ञाकारिणी में வாழ்க்கையில मुன்னேறவே முடியல. जीवन में तरक्की नहीं कर पाते. இப்படி சந்தித்த अनेक சகோதர சகோதரிகள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். ऐसे बहुत से लोग यहाँ पे भी इस जगह पर भी हैं. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, मुझे सुनने वाले मेरे प्रिय भाई और बहनें, உங்களுக்குள்ள எந்த பலவீனம் இருந்தும் உங்களை நிமிர முடியாமல் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறதோ, आपको जो निराशा करा और जो आपको मन सीधे खड़े होने नहीं करने वाला है, அப்படியானால் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும், वैसे वो आत्मा को निकालने चाहिए. உங்களுக்குள்ள அசுத்தாவின் கிரியை கண்டிப்பாக இருக்கிறது. शैतान की दुष्ट आत्मा आप में है. நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. आप डरे नहीं और घबराए नहीं. உங்களை விடுவிக்கும்படிதான் आपको छुटकारा देने के लिए இயேசு இங்க வந்திருக்கிறார். यीशु यहाँ पर आए हुए. இயேசு இங்க வந்திருக்கிறார். यीशु यहाँ पर आए हुए. இயேசு இங்க வந்திருக்கிறார். यीशु यहाँ पर आए. கரங்களை தட்டி யாரே இருப்போமே, तालियां बजाकर நல்ல கையை தட்டி உற்சாகமா தீவாலாபா ஷக்கதரலாபா தீராலாபா ஷபரிகலாபரவரபா. அப்படி வல்லமை இங்க இருக்கிறது. परमेश्वर की सामर्थ्य यहाँ पर है. அவருடைய பிரசன்னம் இங்க இருக்கிறது. उनकी प्रशंसा यहाँ पर है. அவர் தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். इसीलिए मैं वो बात कर रहे हैं. நீங்க அந்த பலவீனத்திலிருந்து आप उस माने समस्या से நிமிர முடியாத காரியத்தை
खड़े सीधे खड़े नहीं हो पा रहे, நிமிர வேண்டும் என்று விரும்பினால் यदि आप सीधे खड़े होना चाहते हैं, நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? आपको क्या करना है? कार्य हो क्या? நீங்க முதல்ல அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்கன்றத ஒத்துக்கணும். आपको वो स्वीकार करना है कि मैं एक झुकी அந்த சகோதரி மேல ஆண்டவர் கையை வச்சார். जिस प्रकार उस स्त्री को परमेश्वर உடனே அவள் நிமிர்ந்து விட்டாள். वो सीधे जैसे खड़ी हो गई, பலவீனப்படுத்துற ஆவி அவளை விட்டு போய்விட்டது. 18 வருஷமா கட்டி வச்சிருந்த அந்த கட்டு, 18 साल से जो ग्रसित थी, 18 வருஷமா கட்டி வைத்திருந்த கட்டு 18 साल से जो बंधन में बंधी थी, அன்றோடு அவளை விட்டு ஓடி போனது. जैसे परमेश्वर ने हाथ रखा से दूर हो गया। இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले मेरे प्रिय உங்களை எத்தனை வருஷமா சாத்தான் கட்டி வைத்திருந்தாலும் शैतान आपको कितने भी साल क्यों ना जकड़ा हो, இயேசு உங்களை தொடும்போது यीशु जब आपको छुएगा, உடனே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். परमेश्वर तुरंत ही आपको நீங்கள் நிமிர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். खड़े होकर परमेश्वर की महिमा कर सकेंगे। அல்லேலூயா, हालेलुया, சத்தம் அல்லேலூயா, जोर से कहें அல்லேலூயா. हालेलुया। நாங்கள் 2010வது வருஷம் हम 2010 में பீகார் பகுதி கடந்து போயிருந்தோம். बिहार की ओर गए थे। அங்கே ஒரு சகோதரி वहाँ पर एक स्त्री को கேன்சர் வியாதியால் பாதிக்கப்பட்டு वहाँ पे एक महिला को कैंसर की बीमारी थी। இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவேன்னு ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. थोड़े दिन ही आप जीवित रहोगे, अस्पताल से घर को भेज दिए। few days, எவ்வளவு நாள்னு தெரியாது. थोड़े दिन ही हमें नहीं मालूम। நாங்க அவளை போய் பார்க்கும்போது जब हमने उनके देखने गए थे, அவங்க டெட் பாடி மாதிரி தான் இருந்தாங்க. वो एक मृत्यु की शैया में लेटे हुए थे। மூச்சு மட்டும் தான் இருக்குது, மத்த எந்த உணர்ச்சியும் இல்ல. वो सिर्फ सांस ले रही थी और बाकी कुछ उनका मूवमेंट नहीं था। நீங்க ஹாஸ்பிடல்ல வச்சு செலவு பண்றது வேஸ்ட். बोले कि हॉस्पिटल में रखकर आप जो भी खर्चा करेंगे वो बर्बाद வீட்டுக்கு கொண்டு போயிடுங்கன்னு சொல்லி டாக்டர் அனுப்பிச்சிட்டாரு. डॉक्टर ने कहा कि यहाँ पर रखना बहुत बेकार है, आप अपने घर ले जाइए। இன்னைக்கு उங்க மத்தியிலே வந்திருக்கிறது போல அன்னைக்கு அங்க போனோம். जैसे हम यहाँ पर आपके सम्मुख आए थे, वैसे वहाँ पे भी हम गए थे। ஜெபிக்கும்படி அழைத்தார்கள். हमें प्रार्थना के लिए बुलाया गया। நாங்க போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ளே ஒரு அவிசுவாசம். हम लोग जब प्रार्थना करने गए तो हमें एक अविश्वास की पैदा हुआ, ஏன்னா செத்து போன மாதிரி தான் இருக்குது. क्योंकि वो मृत्यु की शैया में लेटी हुई थी। மூச்சு மட்டும் தான் இருக்குது, सिर्फ सांस बस चल रहा था, வேற எந்த உணர்வும் இல்ல. बाकी कोई मूवमेंट उनमें नहीं था। அது ட்ரீட்டஸ் டெட் பாடி தான். उनको देखने में एक मृत्यु इसकी तरह था। சரி, இருந்தாலும் ஆவியானவர் எங்களை ஏவறார், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றார். लेकिन पवित्र आत्मा ने हमें एक जागृति दिया। நாங்க சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம். हम सब ने मिलकर प्रार्थना करना चालू किया। ஜெபித்து நாங்கள் முடிக்கிற போது प्रार्थना करके जैसे हमने खत्म किया, உணர்ச்சியற்ற நிலைமை படுத்திருந்த சகோதரி जिसमें कोई भी मूवमेंट नहीं था, वो எழுந்து உட்கார்ந்துட்டாங்க. खड़ी होकर उठ के खड़ी हो गई। கையை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. உடனே அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தோம். சாப்பிடுறதுக்கு. और जैसे उठ के आए हमने उन्हें भोजन दिया खाने के लिए। ஒரு முடியாத டெட் பாடி நிலைமையில இருக்கிற சகோதரி சாப்பிட முடியுமா? क्या एक मृत्यु की शैया में लेटी हुई சாப்பாடு சாப்பிட முடியுமா? अवस्था में रह के आप खाना खा सकती हैं? ஆனா அவங்க சாப்பிட்டாங்க. लेकिन उन्होंने खाना खाया। உடனे நாங்க சந்தோஷமா நன்றி செலுத்தி வந்துட்டோம். फिर हमने धन्यवाद देकर घर चले आए। அந்த செய்தி அந்த ஊருக்குள்ள பரவிச்சு. वो समाचार पूरे शहर वो जगह बढ़ गया, चारों ओर फैल गया। அடுத்த நாள் நாங்க வேற பகுதிக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் ஊழியத்துக்கு போறதுக்கு. फिर हमने योजना बनाई कि दूसरे शहर में जाकर हम ये करेंगे। ஆனா அங்க இருக்கிற பாஸ்டர் ஃபோன் பண்றாரு, நீங்க இங்க வரணும். तब उन्होंने पास्टर को पारिसा को फोन किया कि बोले कि नहीं यहाँ हमारे यहाँ आना होगा। நாங்க உடனே அந்த வேற பகுதி ஊழியத்தை கேன்சல் பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பி அங்க போனோம். हमने उस जगह की सभा को कैंसिल அந்த करके उनके पास गए। ஒட்டுமொத்த கிராமம் முழு கிராமமும் उस छोटा सा गांव में पूरे गांव के लोग இந்த சகோதரி வீட்டாண்ட கூடி இருந்தார்கள். इस महिला के घर में उपस्थित थे सब लोग। அவர்கள் நடுவே இவர்கள் நடந்து பேசி சம்பாஷணை செய்து கொண்டிருக்கிறார்கள். वो उनके बीच में बातचीत कर रही थी। செத்து போன அனுப்பப்பட்ட சகோதரி जो मृत्यु के इसमें ஜீவனோடு இருப்பது எப்படின்னு கேட்டிருக்கிறாங்க போது அவங்க கிட்ட. तुम कैसे जीवित हुए करके लोग बातचीत அவங்க பேர் பாஸ்டர் எல்லாம் வந்து ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி இருக்காங்க. तो उन्होंने कहा पास्टर सब लोग ने आके मेरे लिए प्रार्थना அதனால की। எல்லா ஜனங்களும் வந்துட்டாங்க ஜெபம் பண்றதுக்கு. तो सारे गांव के पूरे लोग इकट्ठे हो गए वहां पे। கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஜனங்கள் करीब 500 लोग वहां एकत्रित हो गए। ஆச்சரியத்தோட அந்த சகோதரியை பார்த்தார்கள். सब लोग आश्चर्यचकित होकर उस महिला को देख रहे थे। கூடி வந்த ஜனங்களில் अनेक பலவீனமா இருந்தவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். बहुत से लोग वहां पर दुर्बलता से ग्रसित थे, तो हम लोग ने प्रार्थना की, बहुत लोग चंगाइयों को प्राप्त किया। அதே இயேசு கிறிஸ்து वही परमेश्वर यीशु मसीह நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். वो आज और कल सदा एक से रहने वाले परमेश्वर, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுப்பினவர். वो मृत्यु की शैया से उठाने वाला परमेश्वर। இந்த
இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் वो अभी भी जीवित है, உங்களை விடுவிக்கும்படியாக वो आपको छुटकारा देने के लिए, இந்த சாத்தானின் பிடியிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும்படியாக शैतान से हमें छुटकारा देने के लिए இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். वो आपको ढूंढ कर आज आए हुए हैं। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா அல்லேலூயா. அதனால நீங்க உங்களை செக் பண்ணீங்கன்னு आपको एक कदम उठाना है। டாக்டர் அந்த கூட செக் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி உங்களை நீங்க செக் பண்ணீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது ஆவிகள் இருக்கிறதால செக் பண்ணீங்கன்னு आप अपने आप को जांच लीजिए, क्या हमारे अंदर कोई ऐसी ஒருவேளை அசுத்த ஆவிகள் இருந்தா அதெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு यदि हमारे बीच में कोई शैतान की तरह பரிசுத்த ஆவியானவரை நிறைவாய் பெற்றுக்கொண்டு கடந்து போகிறோம். पवित्र आत्मा को हम अपने अंदर भरकर और बाहर जाएंगे। அதற்காக தான் ஆண்டவர் உங்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். इसलिए परमेश्वर ने आपको यहाँ पर लेकर आया। அதற்காக தான் ஆண்டவர் எங்களையும் கொண்டு வந்திருக்கிறார். इसलिए परमेश्वर ने हम लोग को यहाँ पर लेके आया। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கடந்த 2019 வருஷம் மலேசியாவுக்கு போயிருக்கோம். 2019 में हम मलेशिया गए थे। ஒரு மீட்டிங் நடக்குது. एक मीटिंग चल रहा था। அந்த மீட்டிங்க்கு ஒரு சகோதரர் வராரு. वहाँ उस मीटिंग में एक भाई साहब आए। என்ன அந்த மீட்டிங் எதுக்கு வராரு அப்படின்னா, அதாவது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட சகோதரர். वो परमेश्वर को ग्रहण किया हुआ व्यक्ति थे। இந்த மீட்டிங் முடிச்சிட்டு போய் செத்து போலாம், वो इस मीटिंग को उस मीटिंग में उपस्थित होकर फिर मन में मर जाने के सोच रहे थे। அப்படின்னு விஷத்தை வாங்கி வீட்டுல வச்சுட்டு उन्होंने एक கடைசியா ஒரு முறை சர்ச்சுக்கு போயிட்டு வந்தலாம், சர்ச்சுக்கு வராரு. पॉइजन लेके अपने घर में रखकर और आखिरी में मैं भवन में जाकर उपस्थित हो जाऊं, बस यही सोच के वो आराधनालय में आए। கர்த்தருடைய வார்த்தை நான் தான் போதித்துக் கொண்டிருந்தேன். लेकिन मैं समय वचन को बांट रहा था। என்னுடைய சாட்சியை சொன்னேன். मैंने अपनी गवाही को दिया। சாகறதுக்கு தகுதியான ஒரு மனுஷன், जब मृत्यु के लिए मैंने वो तैयार था, அவரே சாகாம உயிரா வாழும்போது जो मरने की मृत्यु की शैया में சாகறதுக்கு தகுதி இல்லாத நான் ஏன் சாகணும்? वो जीवन को चाहता है और मैं अच्छा परमेश्वर मुझे अच्छा जीवन அப்படின்னு देता है, मैं क्यों मरूं? வீட்டுக்கு வேகமா ஓடி वो दौड़ लगा के अपने घर को गए। அந்த விஷ பாட்டிலோடு வந்து என்னிடத்த சொல்லி சாட்சி சொன்னான். जो पॉइजन उन्होंने रखे थे वो पॉइजन लेके நான் आके இயேசுவுக்காக வாழ போறேன். गवाही दिए कि मैं यीशु के நான் இயேசுவுக்காக வாழ போறேன். मैं यीशु के लिए अपने जीवन को जीऊंगा। என் சிந்தையை கெடுத்து வைத்திருந்த அந்த அசுத்த ஆவிகள் என்னிட்டு போய்விட்டது. जो मेरी बुद्धि को भ्रष्ट करके रखे शैतान से मैं छुटकारा चाहे। நான் இயேசுவுக்காக வாழ போறேன் என்று ஒப்பு கொடுத்தார். मैं यीशु के लिए अपने जीवन जीऊंगा करके अपने आप जीवितो को सौंप दिया। ஆண்டுடைய அபிஷேகம் நிறைவாக இறங்கினது. जब हम प्रार्थना करें परमेश्वर के अभिषेक वहां पर उतरी। இன்றைக்கு அவர் ஆண்டுடைய சபையிலிருந்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். आज वो वहां पर मनुष्य में परमेश्वर की सेवा हालेलुया, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। உங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். आज परमेश्वर आप लोग को आशीषित करे। உங்களுக்குள்ள உங்களை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிற எந்த ஆவியா இருந்தாலும் आप लोग के बीच में जो भी आपको இயேசு உங்களை தொடும்போது, आत्मा जब परमेश्वर இயேசுவின் வார்த்தை உங்களை தொடும்போது जब यीशु का वचन आपको छुएगा, நிச்சயமாய் அந்த ஆவி உங்களை விட்டு ஓடும். सचमुच में परमेश्वर की आशीष आपको मिलेगी। இயேசு அன்றைக்கு அந்த சகோதரியை தொட்டாரு. जिस प्रकार यीशु ने स्त्री को छुआ, இயேசு அன்றைக்கு அந்த சகோதரியை நேரா தொட்டாரு. यीशु ने उस समय उनको बिल्कुल सामने होकर उन्हें छुआ। இன்றைக்கு வார்த்தையாக இயேசு உங்களை தொட்டு கொண்டிருக்காரு. आज परमेश्वर का वचन आपको छूने जा रहा है। இயேசு தான் வார்த்தை, यीशु ही वचन है, வார்த்தை தான் இயேசு. ஆமெனா? वचन ही यीशु है। அப்படிதானே? அல்லேலூயா. ऐसा ही है ना, இந்த வார்த்தை தான் இயேசு. ये वचन ही यीशु है। இந்த வார்த்தைக்கு நிறைய பேர் தொட்டு நிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ये वचन बहुत लोगों को छुआ करके मैं सोच அதனால இங்கிருந்து போகிற போது यहाँ से जाने के बाद நீங்கள் பலவீனத்தோடு போக போறது இல்ல. यहाँ से आप दुर्बलता के रूप में नहीं जाएंगे। உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி आप अपने दुर्बलता से पूर्ण रूप से छुटकारा पाकर ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி அனுப்ப போகிறார். परमेश्वर आपको उससे स्वतंत्र करके आपको अच्छे அது மாத்திரம் இல்ல, वही सिर्फ नहीं, உங்களை அபிஷேகித்து आपको अभिषेक से भरकर ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்க செய்ய போகிறார். परमेश्वर के लिए गवाही के रूप में आपको खड़ा करेगा। உண்மையாகவே நீங்கள் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீர்களே ஆனால் यदि सचमुच में आप इस वचन को உங்க பைபிளை विश्वास करते மூடிட்டு हैं, இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். तो आप अपने इससे पुराने से खड़े हो जाएं। எல்லாரும் எழுந்து நிற்போமா? सब लोग खड़े हो जाएं परमेश्वर के लिए। உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன். अब मैं प्रार्थना करने जा रहा हूँ। இயேசு உங்களை தொடும்படியாக, परमेश्वर आपको छुए करके, ஆண்டுடைய வார்த்தை உங்களை தொடும்படியாக, परमेश्वर का वचन आपको छुए, ஆண்டுடைய பிரசன்னங்களை தொடும்படியாக அர்ப்பணிப்போடு எழுந்து நில்லுங்கள். एक अद्भुत எப்பேற்பட்ட பலவீனத்தின் ஆவியா இருந்தாலும் किसी प्रकार की दुर्बलता இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களை விட்டு போகுது. यीशु मसीह के नाम से நீங்கள் விடுதலையாக போகிறீர்கள். आप स्वतंत्र होंगे। உங்களை நேசிக்கிற ஆண்டவர், आपको प्यार करने वाले यीशु உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்த இயேசு, आपके लिए अपने जीवन को बलिदान किया पर यीशु உங்களை இந்த நிலைமையில பார்க்க சகிக்காத இயேசு, आपको ऐसी परिस्थिति में देखने
देखना नहीं உங்களை चाहते। விடுவிக்கும்படி இன்றைக்கு உங்க அருகே வந்திருக்கிறார். आपको इसमें से छुटकारा देने உங்களோடு அவர் वाला இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். वो आपके साथ है। எந்த பலவீனமா இருந்தாலும் कितने भी क्यों நீங்க समस्या சொல்ல हो, வேண்டியதில்லை, அவருக்கு தெரியும். आपको बोलने की जरूरत नहीं है, उनको நீங்க मालूम है। அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை, அவருக்கு தெரியும். आपको बोलने की जरूरत है, वो खुद आपको जान जाएगा। ஒரே ஒரு சகோதரியை விடுவிக்கும்படியா கடந்து போன இயேசு एक ही महिला को ढूंढकर भवन में गए यीशु இன்றைக்கு मसीह। இத்தனை பேரை விடுவிக்கும்படி இங்க வந்திருக்கிறார். यहाँ पर बहुत से लोग उपस्थित हैं, परमेश्वर आपको உண்மையாக என்னுடைய வாழ்க்கையில, सचमुच में हमारे जीवन में, என்னுடைய சரீரத்துல हमारे शरीर में இப்படிப்பட்ட அனுபவத்தை உணர்கிறேன் என்று சொல்வீர்களே, ஆனால் यदि मैं अनुभव करती हूँ कि ऐसे प्रकार के, உங்க வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். यदि आप किसी भी बीमारी है, எனக்குள்ளேயும் பலவீனம் இருக்கிறது, अपना हाथ उठाएं। எனக்குள்ளும் வியாதி இருக்குது, मेरे शरीर में बीमारियां हैं, என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல, मेरे जीवन में आशीष नहीं है, என் குடும்பத்துல சமாதானம் இல்ல, मेरे परिवार में कोई शांति नहीं है, கடன் பிரச்சனை, வர்ற வருமானம் எல்லாம் மருத்துவமனைக்கே செலவாகுது, कर्ज की परेशानी, जो भी पैसा मैं कमा रहा हूँ वो पूरे अस्पताल में வீட்டுல खर्च हो रहा கணவன் है। மனைவிக்குள்ள சமாதானம் இல்ல, पति पत्नी के बीच में शांति नहीं है, பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்ல, बच्चों के बीच में शांति नहीं है। எந்த எப்படி முயற்சி பண்ணாலும் என்னால முன்னேற முடியல. कितना भी हम प्रयास कर रहे हैं लेकिन आगे बढ़ नहीं पा रहे। இப்படிப்பட்ட நிலைமையில இங்க நீங்க இருப்பீங்கன்னா यदि ऐसी परिस्थिति में है तो கண்டிப்பாக அது பலவீனப்படுத்துகிற ஆவியின் கிரியை. शैतान की जो ताकत है आपको, அப்படிப்பட்ட நிலைமை உணர்வீர்களே, ஆனால் यदि आप महसूस कर रहे உங்க हैं, வலது கரத்தை உயர்த்துங்கள் சீக்கிரமா. अपने हाथ को उठाइए। எனக்கு இந்த இயேசு வேண்டும், मुझे ये यीशु मसीह चाहिए, இயேசு இன்றைக்கு என்னை விடுதலையாக்க வேண்டும். यीशु मुझे ऐसे छुटकारा देना है। உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பலவீனம் போன நீங்க விரும்பினா, आपकी जो कमजोरी है उसे दूर ஆண்டவருடைய करना है। அபிஷேகம் உங்க மேல இறங்கி வரணும்னு விரும்பினா, यीशु मसीह के अभिषेक நல்ல நல்ல வலது கரத்தை உயர்த்துங்க, கரத்தை உயர்த்துங்க. तो वो अपने हाथों को अच्छे से उठाइए। பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்னும் நிறைய பேருக்குள்ள இருக்குது, நீங்க வெட்கப்பட வேண்டாம். இயேசு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். आप शर्मित ना होइए। நீங்க சொல்லினாலும் அவர் உங்களை விடுவிப்பார். आप अगर बोले या ना बोले लेकिन परमेश्वर आपको நீங்க छुटकारा देगा। சொல்லினாலும் இயேசு இன்றைக்கு உங்களை விடுவிக்க போகிறார். आज के दिन परमेश्वर आपको நீங்க छुटकारा சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. देगा। आपको बोलने की जरूरत நல்ல नहीं है। நல்ல கையை உயர்த்துங்க, நல்ல கையை உயர்த்துங்க. இயேசு பார்க்கட்டும். अच्छे से अपने हाथ இயேசு உங்களை தொடட்டும். प्रभु आपको छूने पर, இயேசு உங்களை தொடட்டும். परमेश्वर आपको छूने पर, இயேசு உங்களை தொடட்டும். यीशु मसीह आपको छूने पर நல்ல கரங்களை உயர்த்தினவர்கள் अपने हाथ को अच्छे से उठाइए। கொஞ்சம் அப்படியே முன்பாக வரும்படி நான் அன்போடு அழைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் முன்னாடி வாங்க, உங்களுக்கு ஸ்பெஷலா ப்ரேயர் பண்ண போறோம். तो आगे आइए, जिनके लिए शीघ्रमा, प्रार्थना शीघ्रमा। करना- जिनको प्रार्थना करना वो आगे आइएगा। வாங்க, பிரியலியா கையை உயர்த்துறாங்க, முன்னாடி வாங்கன்னு சொன்னேன். जो हाथ उठाए वो आगे आइए प्रार्थना करने। ஜீசஸ், ஹalleluya, जिन्हें ஹalleluya. प्रार्थना करना वो வெட்கப்பட வேணாம், வாங்கம்மா, வெட்கப்படாதீங்க, வாங்க. शर्माइए नहीं, आइए हम உங்க प्रार्थना। வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். आपको आशीष चाहिए तो आगे, இயேசு உங்களை விடுதலை ஆக்கணும். यीशु आपको छुटकारा நீங்க देगा। விடுதலையாகி இருந்து போகணும். आप यहाँ से छुटकारा அதற்காக पाएंगे। தான் உங்களை ஆராதனைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். इसलिए परमेश्वर आपको यहाँ இன்றைக்கு அநேகரை காத்த விடுதலையாக்க போகிறார். परमेश्वर यहाँ बहुत से लोगों को ஜீசஸ், ஹalleluya, हालेलुया, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாம் கண்ண மூடி, யார கண்ண திறந்து வேடிக்கை பார்க்க வேணாம். இது ஒரு அற்புதத்தின் நேரம், இது ஒரு அற்புதத்தின் நேரம். ஹalleluya, समय है। ஜீசஸ். என்ன பரவாயில்லை, பரவாயில்லை, நீங்க சொல்லுங்க. आप लोग मुंह खोल के बोले, आप बच्चे के परमेश्वर का धन्यवाद कीजिए। हालेलुया। हालेलुया। நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கண்ண மூடி, இயேசுவே என்னை தொடும் சொல்லுங்க பாப்போம். यीशु मसीह का धन्यवाद। இயேசுவே என்னை தொடும். यीशु मसीह मेरे साथ Lord touch me. मुझे छू இயேசுவே என்னை தொடும். मुझे இயேசுவே என்னை தொடும். இயேசுவே என்னை தொடும் என்று கேட்போம். ஆண்டவர் பிரசன்னமாய் தொடப் போகிறது. கர்த்தர் நல்ல வேளை சந்திக்க போகிறது. ஆண்டவர் எல்லா சத்தத்தை உயர்த்தி இயேசுவே என்று சொல்லுகிறாங்க. சத்தமா இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. வரதுங்களை பாஸ்டர் இமானுவேல் அவர்கள் ஜெபம் நடத்த போறாங்க. யாரும் தயவு செய்து வெட்கப்பட வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நிச்சயம் விடுதலை ஆக்குவார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Lord,
fill the mighty name of Jesus, Lord. Lord, everybody fill the mighty name of Jesus. Lord, everybody fill the mighty name of Jesus, Lord. Lord, heal in the name of Jesus, Lord. எல்லா சத்துருடைய கிரிகளிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும்பா. ஹalleluya. ஹalleluya. இயேசுவின் நாமத்திலே பிசாசின் பிடியிலே வியாதியிலே பலவீனத்திலே இருக்கிற எல்லா உம்முடைய ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. हर दुष्ट आत्मा से हर बीमारियों से ஆவியானவர் இறங்கி கொண்டு விட்டு கொடுக்க அவருடைய இருதயத்தை திறந்து விட்டு கொடுப்பீர்களானால் हमें परमेश्वर की आत्मा को छुएगा। यदि आप उसमें को छुटकारा चाहते हैं तो परमेश्वर को धन्यवाद दें। கர்த்தர் மகிமையாய் இறங்குவார். அவருடைய நேரம் இது. இயேசு சுகமளிக்கிற நேரம் இது. இயேசு விடுதலையாக்குகிற நேரம் இது. மாரா தரமா மீமாரா கானா தரமா ஓரி பாபா நேகரா சந்தரா குடபா மீமா கோரந்தரா பாபா இயேசு விடுதலையாக்க போகிறார். ஹalleluya. இயேசு விடுதலையாக்க போகிறார். எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் நீங்கள் கூடாதபடி கூனியா இருந்தாலும் இயேசு தொடப் போகிறார். 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 இயேசுடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. mighty power. இயேசுவின் மகிமை. இயேசுவின் மகிமை. இயேசுவின் மகிமை இப்போது இறங்கி கொண்டிருக்கிறது. அக்கினியை போல வந்தேன். அக்கினியை போல வந்தேன். அக்கினியை போல வந்தேன். அது இப்போதே பற்றி அப்படி சொன்னீங்களே சுசாமி. ஆமென். உம்முடைய அக்கினியை உம்முடைய மகிமையான அக்கினியை உம்முடைய மகிமையான அக்கினியை ஓ ராபா பாபா உம்முடைய மகிமையான அக்கினியை இப்போதே உம்முடைய பிள்ளைகள் இறந்தட்டும். பலவீனப்படுத்துகிற ஆவிகள் சுகவீனப்படுத்துகிற ஆவிகள் வாழ்க்கையை நிமிரக்கூடாதபடி தலைமுடிவோடு இருக்கிற ஆவிகள் தலைமுடிகளை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசு விடுதலையாக்க போகிறார். இயேசு விடுதலையாக்க போகிறார். இயேசு விடுதலையாக்க போகிறார். இயேசு விடுதலையாக்க போகிறார். பாபா ராபா ராபா ராகா ஷல ராமா மாமா தேவமா கரந்தரபா லேகரா தரபா லபா நீவி அந்தரபா லேகரோ லபா லபா ரேகரபா ஷகரபா லேபரபா லகரந்தரபா. ஹalleluya. 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 ஹalleluya.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி अपने हाथों को उठाकर எல்லாரும் கரங்களை உயர்த்தி सब लोग अपने हाथों को அப்படியே उठाकर எழுந்திருந்து எல்லாரும் परमेश्वर ஹalleluya அப்படியே எழுந்திருந்து சிஸ்டர் சொல்லுங்க सब खड़े हो जाइए Jesus hallelujah Jesus mighty Lord oh rema mama ragana daraba hallelujah பிதாவே பிதாவே पिता परमेश्वर இயேசுவே यीशु मसीह பரிசுத்த ஆவியானவரே இப்போதே இந்த ஆலயத்திலே इस समय इस आराधना में மகிமையாய் महिमा के रूप में மகிமையாய் महिमा के रूप में மகிமையாய் महिमा के रूप में மகிமையாய் 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 இறங்கிக் கொண்டிருக்கிறபடியினால் இப்படியே உடைய மகிமை இப்படியே உடைய மகிமை Thank you, Lord. இறங்கிக் கொண்டிருக்கிறபடியினால் இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே Hallelujah. 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 Hallelujah, Jesus. Thank you, Master, Lord. Thank you, Jesus. Amen. 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 Thank you, Master. Hallelujah. Hallelujah. Hallelujah, Jesus. Hallelujah. We worship you. We worship you, Rabba Shakala Rabba. Rabba Shanda Rabba. Nikala Rabba 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 Rabba. Rabba Shakala Rabba. Thank you, Jesus. Hallelujah. Amen. Amen. Hallelujah. Amen. இயேசுவே உமக்கு நன்றி. Thank you, Lord. Thank you, நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. Hallelujah. Hallelujah, Jesus. Hallelujah. Hallelujah. We worship you. ஒரே ஒரு வார்த்தை கர்த்தருக்கு சபைக்கு கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை Thank you. இறைமையா 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் यिर्मयाह नबी की पुस्तक उसका 33:9 यिर्मयाह उसका 33वां अध्याय Jesus கடால் படிங்க 33:9 இறைமையா यिर्मयाह उसका 33वां अध्याय उसका 9वां वचन कहता है क्योंकि वह सब भलाई के काम सुनेंगे जो मैं उनके लिए करूँगा और वे सब कल्याण और शांति की चर्चा सुनकर जो मैंने उनसे करूँगा डरेंगे और थरथराएंगे। वे पृथ्वी की उन जातियों की दृष्टि से मेरे लिए हर्ष और स्तुति और शोभा का कारण हो जाएंगे। Hallelujah. Hallelujah. நான் அவர்களுக்கு நன்மை செய்ய परमेश्वर कहते हैं मैं उनको भलाई करूँगा கேட்க போகிற जब वो सुनेंगे பூமியின் சகல எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக धरती के सारे जगह पर அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள तो उन्हें खुशियाँ कल्याण கீர்த்தியும் और उनको कीर्ति देगी புகழ்ச்சியும் उन्हें खुशियाँ भलाई மகிமையுமாய் महिमा प्रदान करेगी இருக்கும் रहेगा। நான் அவர்களுக்கு செய்யும் मैं उनको जो कहूँगा எல்லா நன்மை நிமித்தமும் जो मैं उन जातियों की दृष्टि में मेरे எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் हर्ष परमेश्वर का वचन यहाँ कहता है இவர்கள் பயந்து वो डरेंगे நடுங்குவார்கள் என்று थरथराएंगे இஸ்ரவேலின் इस्राएल का தேவனாகிய கர்த்தர் परमेश्वर इस्राएल का சொல்லுகிறார். ஹalleluya. Hallelujah. ஆமென். இந்த சபைக்கு Amen. கொரோனாவிலே பாதிக்கப்பட்ட மக்கள் நேர மக்கள் சபைக்கு வராம இருக்கிறாங்க. ஹalleluya. நேர மக்கள் வந்து வராம இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் கர்த்தர் இந்த ஆண்டிலே இந்த சபையை கூட்டி சேர்ப்பார், நிச்சயமாய் சேர்ப்பார். கர்த்தர் வாக்கு மாறாதவர். ஹalleluya. அவருக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாய் இந்த சபையினுடைய தாயை நிச்சயமாய் நிமிர பண்ண போகிறார். ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹalleluya. பிதாவே बहुत से आत्माओं को परमेश्वर यहाँ तो बनने की आदमी करके परमेश्वर कह रहे हैं Jesus பரலோக பிதாவே प्रेमी पिता परमेश्वर இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளையிலே रविवार के आराधना आने की सुबह பிதாவே நீர் வந்து இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. मुझे आप हमारे बीच उपस्थित रह के இயேசுவே நீர் வந்து இருக்கிறபடினால்
வார்த்தையின் மூலமாய் आपके वचन के द्वारा கர்த்தர் மகிமையாய் இடப்பட்டபடியெல்லாம் உமக்கு நன்றி. की महिमा होने पाए परमेश्वर। பலவீனப்படுத்துகிற ஆவிகளே जन्मतः पहुंचाने वाले शैतान அவன் की வாழ்க்கையில் நிம்மரக்கூடாதபடி கூனியா இருந்த வாழ்க்கையை जिस प्रकार उस स्त्री को ने जो ये कुबड़ी बनाया था எங்கள் தேவனாகிய கர்த்தர் और उसकी वजह से परमेश्वर ने நீர் தொட்டு நீர் தொட்டு यीशु मसीह आपने छुआ நீர் தொட்டு आपने छुआ और விடுதலையாக்க போகிறபடியினால் उसे उस दूनीपन से छुटकारा देकर सीधा खड़ा करा விடுதலையாக்க போகிறபடியினால் वैसे आपने छुटकारा दिया उनको। உமக்கு नंदी आपने उन्हें छुटकारा उमक दिया। नंदी। धन्यवाद प्रभु यीशु। உமக்கு நன்றி. आपको धन्यवाद यीशु। இந்த சபையும் हम प्रभु जी इस சபையுடைய ஊழியக்காரரையும் इस आराधना के கர்த்தர் மகிமையினால் प्रत्येक को கிருபையினால் सब புகழ்ச்சியினால் शांति और कल्याण से கீர்த்தியினால் कीर्तियों से சமாதானத்தினால் நீதியினால் கர்த்தர் மகிமையாய் இந்த நாட்டில் வெளிப்பட போகிறபடியினால் महिमा के रूप में भरेंगे प्रभु। உமக்கு கோடான கோடி நன்றி. ये आशीष भरेंगे। यीशु मसीह के धन्यवाद बोलो. यीशु मसीह के धन्यवाद. यीशु मसीह का यीशु मसीह के धन्यवाद. यीशु मसीह का यीशु धन्यवाद। मसीह के धन्यवाद. यीशु मसीह का धन्यवाद। मामा रेगा नागारा बालेबा रेखा बाला बाला. धन्यवाद। தெய்வமே உமக்கு நன்றி. யாரையும் தாழ்த்துகிறோம். வெறுமையாக உங்கள் பாதத்தை முத்தமிட்டு மன்றாடி செபிக்கிறோம். कोरोना से ग्रसित लोगों के लिए हम प्रार्थना करेंगे இயேசு நாமத்தில் यीशु के नाम से। ஆமென். आमेन। ஆமென். உங்களுக்கு தனித்தனியாக செபிக்கப்படும். ஆராதனை முடிக்கும் போது தனித்தனியாக செபிக்கப்படும். ये आराधना समाप्त होने के बाद हम अलग अलग से प्रत्येक लोगों के लिए प्रार्थना करेंगे। உங்கள் இருதயத்தில் எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி நிச்சயத்தோடு வந்தீங்கன்னா நிச்சயமா விடுதலை. जो लोग चाहते हैं कि अब मुझे उससे अधिकार की स्थिति या जो भी कमजोरी से छुटकारा करने वो आके प्रार्थना करवा सकते हैं। சந்தேகப்பட்டு இங்க நிற்கக்கூடாது. சந்தேகப்பட்டு இங்க நிற்கக்கூடாது. अविश्वास मन भाव से यहाँ पर नहीं आना है। எனக்கு விடுதலை வேணும். मुझे पूर्ण रूप से छुटकारा चाहिए। என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி வேணும். मेरे जीवन में एक शांति चाहिए। என் வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற मेरे परमेश्वर ने मेरे लिए जो योजना बनाई है பிசாசின் கட்டுகள்லாம் சுட்டரிக்கப்படணும் मेरे मेरे जो भी शैतान की ताकत है वो सब में से छुटकारा चाहिए அப்படின்னு சொல்லி ऐसा बोलने वाले முழு விசுவாசத்தோடு वो पूर्ण विश्वास के साथ இங்க வந்து நின்னீங்கன்னா यदि यहाँ पर आए हो तो உங்களுக்கு விடுதலை. जरूर आपको छुटकारा मिलेगा। बाकी का ये कुछ परमेश्वर के हाथ से मैं आजा मैं आजाद तेरे लव से हुआ। गंभीर सत्യം याकोबिन देवனுக்கு கோடி ஸ்தோத்திரம் நீதிமானின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் யாக்கோபின் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம்.